அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஜெகதீஷ் சந்தர். நம்ம சேனல்ல டெக்னாலஜி ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா ட்ரோன் டெக்னாலஜி, ஏவியேஷன் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் ஏஐ டெக்னாலஜிஸ் பத்தியும் தொடர்ந்து பேசப் போறோம். உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 130 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கக்கூடிய ராக்கெட் வெறும் 400 நொடிகள் மட்டும்தான் பறக்குமா? அது ஏன் அப்படின்றதான் பார்க்க போறோம். குளோபல் சூப்பர் பவர் சொல்லக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு நிகரான ஒரு தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருக்குன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி மட்டும்தான். சென்ட்ரல் கவர்மெண்டுடைய நேரடி நிர்வாகத்தில் பல துறைகள் இருந்தாலும் இஸ்ரோ போல சிறப்பான ஒரு துறை இல்லைன்னே சொல்லலாம். பூமியில இருந்து 2500 இருந்து 3000 கிலோமீட்டர் தூரத்துல இந்த செயற்கைக்கோள், அதாவது சேட்டிலைட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் இந்த ராக்கெட்டுடைய முக்கியமான வேலை. இந்த ராக்கெட் இதற்கு எடுத்துக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தால் வெறும் 400 நொடிகள் மட்டும்தான். சராசரியாக ராக்கெட்டுடைய எடை 4000 கிலோலிருந்து 10,000 கிலோ வரைக்கும் இருக்கும். தேவைக்கு ஏற்ப இந்த வெயிட் மாறும். என்ன செயற்கைக்கோளை எடுத்துட்டு போறோம், எவ்வளவு தூரத்துல இதை பிளேஸ் பண்ண போறோன்றதை பொறுத்து இந்த ராக்கெட்டுடைய வடிவமைப்பு மாறும். ராக்கெட்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த ராக்கெட் 140 நொடிகள் மட்டும்தான் இயங்கும். இந்த 140 நொடிகளில் இதோடைய வேகம் 2.5 கிலோமீட்டர் பர் செகண்ட். அதாவது ஒரு நொடிக்கு 2.5 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ராக்கெட் மேல் நோக்கி போகும். 140 நொடிகளில் இந்த ராக்கெட் 350 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற தூரம் தான். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வெறும் 140 நொடிகள், அதாவது 2.5 நிமிஷத்தில் போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கீழே கழட்டி விடப்பட்டு ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போகும். ரெண்டாவது ஸ்டேஜ்லையும் அதே 140 நொடிகள் தான் இந்த ராக்கெட் பறக்கும். இந்த 140 நொடிகள்லையும் கிட்டத்தட்ட 2.9 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகும். அப்போ பார்க்கும்போது தோராயமாக நமக்கு 400 கிலோமீட்டர் கவர் ஆகும். இந்த 400 கிலோமீட்டர் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு தோராயமாக 5 நிமிஷம். இந்த 5 நிமிஷத்தில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிற தூரத்துக்கு இந்த ராக்கெட் பறந்துருக்குங்க. ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 கழட்டி விடப்பட்டு ராக்கெட்டுடைய வெயிட் குறைஞ்சிருக்கும். அதனால இந்த ராக்கெட் இன்னும் கொஞ்சம் அதிக நேரத்துக்கு பறக்கும். அது மட்டும் இல்லாமல் வேகமாகவே பறக்கும். ஸ்டேஜ் 3ல சராசரியாக பார்க்கும்போது ராக்கெட் 3000 கிலோமீட்டர் போகும். ஸ்டேஜ் 3 முடியும் போது வெறும் செயற்கைக்கோள், அதுவும் சேட்டிலைட் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த சேட்டிலைட் அது போக வேண்டிய இடத்திற்கு அது கிட்ட இருக்கக்கூடிய ஃபியூலை வச்சுட்டு பொறுமையாக அதனுடைய இலக்கை போய் அடையும். 10 நிமிஷத்தில் 3750 கிலோமீட்டர் வரைக்கும் ராக்கெட் போயிருக்கு. ஒரு சின்ன உதாரணம், சென்னையிலேருந்து ஹாங்காங் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இதே தூரம் தான் இருக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து ஹாங்காங்கு 10 நிமிஷத்தில் ஏர்க்ராஃப்டில், அதாவது ஏரோப்ளைனில் போக முடியுமானா வாய்ப்பே கிடையாது. ஆனால் ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த உயரத்தை போக முடியுது. இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி போகும்போது அதுக்கு அதிகமான சக்தி தேவைப்படுது, ஃபியூல்ஸ் தேவைப்படுது. இது ஒரு ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம். அப்படியே கட் பண்ணி ஏரோப்ளைனுக்கு வரும். ஒரு ஏரோப்ளைன் 4000 கிலோமீட்டர் பறக்கணும்னா 6 மணியிலிருந்து 7 மணி நேரம் ஆகும். ஆனால் அதுக்கு ஆகக்கூடிய எரிபொருள் செலவு சில லட்சங்கள் மட்டுமே இருக்கும். ராக்கெட்கான தேவை வேற, ஏரோப்ளைனுக்கான தேவை வேற. ஒரு சின்ன உதாரணம் தான். கையை ஃப்ரண்ட்டில் தான் மடக்க முடியும், முன்னாடி மடக்க முடியாது. ஆனால் கால் முட்டியை முன்னாடி மடக்க முடியாது, பின்னாடி மடக்க முடியும். 130 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ராக்கெட்டை ஏவும் போது இஸ்ரோவுக்கு எதுலேருந்து வருமானம் வருதுன்னு பார்த்தால், அவங்க கொண்டு போய் விண்ணில் செலுத்தக்கூடிய இந்த செயற்கைக்கோள். இஸ்ரோ இந்தியாவுக்கு தேவையான செயற்கைக்கோளை மட்டும் விண்ணு கொண்டு போகிறது கிடையாது. பக்கத்தில் இருக்க நாடுகளுடைய செயற்கைக்கோளையும் கொண்டு போய் சேர்த்து அதுக்கு காசு வாங்கி அதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்குறாங்க. முன்னது சொன்னது போல இந்தியா செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 2 ரூபாய் லாபம் எடுத்துட்டு இருக்காங்கன்றது தான் கடைசியாக கிடைச்ச ஒரு அப்டேட். இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.